தமிழக வெற்றி கழகமாக இருந்து நேற்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் விஜய் அவர்கள். இன்றைய தினம் பல அரசியல் கட்சி தலைவர்களையும் வரிசையாக பார்த்து வருகிறார். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை இவர் சந்தித்திருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அங்கு செல்வதற்கு முன்னரே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருக்காக காத்து கொண்டிருந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமும் அரங்கேறியுள்ளது. எப்பொழுதுமே சால்வை வாங்க மாட்டார் என்று நினைத்த இப்பொழுது முதல்வர் அவர்கள் சால்வை போட்டவுடன் வாங்கிக் கொண்ட இந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவமும் இன்று நடந்துள்ளது. ஏற்கனவே இவர்கள் அண்ணன் தம்பி என்று பேசப்பட்டு வரும் இந்த ஒரு தருணத்தில் தற்பொழுது இவர்கள் அரசியல் நிமித்தமாகவும் மரியாதை நிமித்தமாகவும் சந்தித்திருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே தற்பொழுது தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தற்பொழுது காலையிலிருந்தே இவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்த வண்ணம் உள்ளார். இந்த ஒரு தருணத்தில் தான் தற்பொழுது இவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்தித்திருப்பது மிக பெரியதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. யார் சால்வை போட்டாலும் வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறுவார். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று சால்வை போட்டவுடன் இன்முகத்துடன் அவர் ஏற்றுக்கொண்டார். இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது இருவரும் நண்பர்களாகவே மாறிவிட்டனர் என்றுதான் கூற வேண்டும். என்னதான் அரசியல் நிமித்தமாகவும் மரியாதை நிமித்தமாகவும் இந்த ஒரு சந்திப்பு இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒன்றுதான். ஏனெனில் தமிழகத்திற்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருடத்திற்கும் அதிகமாகவே போராடி வருகிறார். அதற்கு ஏற்றாற் போல தற்பொழுது விஜயும் செய்வார் என்று பலரும் பேசப்பட்டு வரும் இந்த ஒரு தருணத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன பேசினார் என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.